கனிகள் கொடுப்பதில் கவனமாக இருப்போம். இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் சகோதர சகோதரிகளே, இந்த நிமிட நட்சத்திரக்கு இயேசுவின் நாமத்தில் நான் உங்களை அன்போடு அழைக்கிறேன். கனிகள் கொடுப்பதில் கவனமாக இருப்போம். கனிகள் கொடுக்கிற பிள்ளைகளாய் மத்தேயு 3:8 சொல்வது போல மனந்திருவலுக்கேற்ற கனிகளை கொடுக்கிற பிள்ளைகளாய், எபேசியர் 5:9 வாசிப்பது போல ஒளிக்குரிய கனிகளை கொடுக்கிற பிள்ளைகளாய் அவை என்னவென்று நீங்கள் வாசித்து பார்த்துக் கொள்ளுங்கள். கலாத்தியர் 5:22 படி ஆவிக்குரிய கனிகளை கொடுக்கிற பிள்ளைகளாய் நீங்கள் நான் இருப்போம் என்று சொன்னால் இன்னும் அதிகமாக கனிகள் கொடுக்கும்படி அந்த கிளையை ஆண்டவர் கழித்து விடுவார். கொஞ்சம் துன்பமாக தான் இருக்கும், செய்வரப்ப கிளையை கழித்து விடுக்கும், துன்பமாக இருக்கும். ஆனால் அதிகப்படியான கனிகளை கொடுப்போம். ஒருவேளை மனந்திரும்பலுக்கு ஏற்ற கனிகளோ, ஒளிக்குரிய கனிகளோ, ஆவிக்குரிய கனிகளை கொடுக்காதபடி இருப்போம் என்று தான் ஒரு காலம் வருகின்ற பொழுது கனி கொடுக்காத கிளைகள் ஏன் இடத்தை அடைச்சிருக்குன்னு சொல்லி அவற்றை வெட்டி, கழித்தல வெட்டி நெருப்பில் போட்டு விடுவார்கள். கனி கொடுக்கின்ற பொழுது மோட்சம், கனி கொடுக்காத பொழுது மோசம். தீர்மானிப்போம், கனி கொடுக்கிற பிள்ளைகளாய் மாறுவோம். கடவுள் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.